தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவுக்குள் பிரியமான என் அன்பு உறவுகளே, இன்றைய திருப்பலியானது நன்றி திருப்பலியாக பவுலின் டிசோசா அவருடைய குடும்பம் ஒப்புக் கொடுக்கின்றது. ஜான் ஸ்டீஃபன் அவருடைய குடும்பமும் நன்றி திருப்பலியாக இத்திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றனர். மேலும் லூகாஸ், லூர்து மேரி, மரியதாஸ், டி.எஸ். டெரன்ஸ், ஆர்.ஒய். விக்டர், மார்கரெட் இவருடைய 3வது நினைவு ஆண்டாகும். அமலா, பிரியதர்ஷினி இவருடைய அனைவருடைய நம்முடைய குடும்பங்களை மறித்த யாருடைய ஆன்மாக்கள் அனைவருடைய நித்தியலை பாற்றிக்காகவும் இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று தாய் திருச்சபை புனிதர்களாகிய பேதுரு, பவுல் இந்த திருத்தூதர்களுடைய பெருவிழாவை கொண்டாடுகின்றது. இந்த 2 அப்போஸ்தலர்களும் ஆண்டவரால் அழைக்கப்பட்டு அந்த அழைப்பை அவர்கள் ஏற்ற பின்பு தங்களுடைய வாழ்க்கை முழுவதுமாக ஆண்டவருக்கு அர்ப்பணித்தவர்கள். புனித பேதுரு, புனித பவுல் இவர்கள் இருவருமே 2 தூண்களாக இருக்கின்றார்கள். நம்முடைய திருச்சபை இன்று உலகமெங்கும் பரவி இருக்கின்றது என்றால் அதற்கு இவர்கள் இருவரும் முக்கிய காரணமாக இருக்கிறார்கள். ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். எந்தவித பாகுபாடும் இல்லாமல் நம்முடைய நிலைமை, நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் பார்க்காமல் நம்மை அழைத்து நம் பாவங்களை கழுவி நம்மை அவருடைய பணிக்கு பயன்படுத்துகின்றார். இன்றைய இந்த 2 திருத்தூதர்களையும் நம்முடைய வாழ்வின் எடுத்துக்காட்டாக நாம் வைத்து நம்முடைய திருச்சபையிலே நாம் ஒரு செயலாக்கம் உள்ள கிறிஸ்துவ திருச்சபையாக நாம் பயணிக்க வாழ திருப்பலியிலே ஜெபிப்போம். இந்த 2 பெயர்களை தாங்கி இருக்கிறவர்களுக்காகவும் இன்றைய நாளிலே சிறப்பான விதத்திலே அவர்களுக்காகவும் ஒன்றாடுவோம். இத்தைவீக திருப்பலியை தகுந்த முறையிலே கொண்டாட தடையாக இருக்கிற நம்முடைய பாவத்தை வைத்து மனம் வருந்தி ஆண்டவருடைய மன்னிப்பை இறைஞ்சி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும்
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்விற்குள் அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, திருத்தூதர்களான பேரிருப்பவரின் புனிதர்களின் பரிந்துரைகளால் நாங்கள் உதவி பெற்றிட உம்மை வேண்டுகின்றோம். அவர்கள் வழியாக விண்ணக கொடைகளை தொடக்கத்தில் உமது திரு அவை மீது பொழிந்தீரே. அதனால் அவர்கள் வழியாகவே முடிவில்லா மீட்பின் உதவிகளை உமது திரு அவைக்கு வழங்குவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் ஏரோது அரசன் திருச்சபையை சார்ந்த மக்கள் சிலரை பிடித்து கொடுமைப்படுத்தினார். யோவானின் சகோதரன் யாக்கோபை வாளால் கொன்றான். அது யூதருக்கு மகிழ்ச்சி அளித்ததைக் கண்டு அவன் தொடர்ந்து பேதுருவை கைது செய்தான். அது புலிப்பற்ற அப்ப விழா நாளில் நடந்தது. அவரை பிடித்து சிறையில் அடைத்து பாவல் செய்ய
படை வீரர் கொண்ட 4 குழுக்களிடம் அவன் வழக்கை ஒப்புவித்தான். பாஸ்கா விழாவுக்கு பின் மக்கள் முன்பாக அவரது வழக்கை விசாரிக்கலாம் என விரும்பினான். பேதுரு இவ்வாறு சிறையில் காவலில் வைக்கப்பட்டிருந்த போது திருச்சபை அவருக்காக கடவுளிடம் உருக்கமாக வேண்டியது. ஏரோது அவரது வழக்கை கேட்பதற்கு முன்தின இரவில் பேதுரு படை வீரர் இருவருக்கு இடையே இரு சங்கிலியால் கட்டப்பட்டு தூங்கிக் கொண்டிருந்தார். காவலர்கள் வாயிலுக்கு சிறையில் காவல் செய்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஆண்டவரின் தூதர் அங்கு வந்து நின்றார். அறை ஒளிமயமாகியது. அவர் பேதுருவை தட்டி எழுப்பி, உடனே எழுந்திடும் என்று கூற சங்கிலிகள் அவர் கைகளிலிருந்து கீழே விழுந்தன. வானதூதர் அவரிடம் இடைக்கச்சையை கட்டி மிதியடிகளை போட்டுக்கொள்ளும் என்றார். அவரும் அவ்வாறே செய்தார். தூதர் அவரிடம், உமது மேலாடையை அணிந்து கொண்டு என்னை பின்தொடரும் என்றார். பேதுரு வானதூதரை பின்தொடர்ந்து சென்றார். தூதர் மூலமாக நடந்தவை எல்லாம் உண்மை அன்று அவர் உணரவில்லை. அதை காட்சி காண்பது போல் அவர் நினைத்து கொண்டார். அவர்கள் 1ஆம் காவல் நிலையம் 2ஆம் காவல் நிலையம் கடந்து நகருக்கு செல்லும் இரும்பு வாயில் அருகே வந்தபோது அது அவருக்கு தானாகவே திறந்தது. அவர்கள் வெளியே வந்து ஒரு சந்து வழியாக சென்றார்கள். உடனே வானதூதர் அவரை விட்டு அகன்றார். பேதுரு தன்னுணர்வு பெற்றபோது ஆண்டவர்தாம் வானதூதரை அனுப்பி, ஏரோதின் கையிலிருந்து என்னை விடுவித்து யூத மக்கள் எதிர்பார்த்த எதுவும் நிகழாதவாறு எனக்கு என்னை காத்தார் என்று நான் உண்மையாகவே அறிந்து கொண்டேன் என்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பல்லவி. எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். பல்லவி. என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது பெயரை ஒருமிக்க மென்மைப்படுத்துவோர். துணை வேண்டி நான் ஆண்டவரை மறுபடி மன்றாடினேன். அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். பல்லவி. அவரை நோக்கி பார்த்தேன், மகிழ்ச்சியால் மெலிர்ந்தேன். அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான். ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியினின்றும் அவனை விடுவித்து காத்தார். பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரே, அவர்தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவார். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். பல்லவி. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்புக்குரியவரே, நான் இப்போதே என்னை பலியாக படைக்கின்றேன். நான் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன். என் ஓட்டத்தை முடித்துவிட்டேன். விசுவாசத்தை காத்து கொண்டேன். இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நிறைய வாழ்வுக்கான வெற்றி வாகையே. அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு
தருவார். நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல, அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார். நான் அறிவித்த செய்தி நிறைவுற்று அனைத்து நாட்டவரும் அதனை கேட்க வேண்டுமென்று ஆண்டவர் என் பக்கம் நின்று எனக்கு வலுவூட்டினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் என்னை விடுவித்தார். தீங்கு அனைத்திலிருந்தும் அவர் என்னை விடுவித்து தம் விண்ணரசில் சேர்த்து எனக்கு மீட்பளிப்பார். அவருக்கே என்றென்றும் மாற்றி உரித்தாகுக. ஆமென். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அனைவரும் எழுந்திருப்போம். அதன் மேல் வெற்றி கொள்ள. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறைவார்த்தைகள் 13-19 முடிய. அக்காலத்தில் இயேசு பிலிப்பு செசாரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன், ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்திலுள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளார். விண்ணரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நாம் புனித பேதுரு, புனித பவுல் இவ்விரு திருத்தூதர்களுடைய பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். இவர்கள் பேரிலே 22ஆம் தேதி அவர்களுடைய பெயரிலே நேர்ச்சி அளிக்கப்பட்ட அர்ப்பணிக்கப்பட்ட 2 மேஜர் பெசிலிக்கா அன்றைய நாளிலும் கூட அவர்களை நாம் விழாவாக அவர்களுக்காக கொண்டாடுகின்றோம். இயேசுவில் பிரியமானவர்களே, புனித பேதுரு திருத்தூதர்களுடைய தலைவராக நாம் அவரை
நம்முடைய திருச்சபையிலே வைத்து பார்க்கின்றோம். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் புனித பேதுரு ஆண்டவரால் தலைவராக நியமிக்கப்பட்டதை தொடர்ந்து மற்ற பாப்பரசர்களை புனித பேதுரு வழியை நாம் வைத்து பார்க்கின்றோம். இன்றைய பெருவிழா நம்மை இந்த இரு திருத்தூதர்களையும் அவருடைய முன்னாள் வாழ்க்கை, அதற்கு பிறகு ஆண்டவருடைய அழைப்பை ஏற்ற பிறகு அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை சிந்திக்க அழைக்கின்றது. புனித பேதுருவை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் முதலிலே ஆண்டவர் அவரை கலிலேய கடற்கரையிலே அவர்கள் மீன்கள் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். மீன்கள் பிடித்துவிட்டு அந்த வலைகளை அவர்கள் சரி செய்து கொண்டிருக்கிறார்கள். மார்க்கு நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 16 to 20 முடிய ஆண்டவர் அவர்களை பார்க்கின்றார். முதலாக பார்த்து என் பின்னே வாருங்கள் என்று சொல்கின்றார். அதை கேட்ட உடனே அவர்கள் எல்லாவற்றையும் விற்றுவிட்டு ஆண்டவரை பின்தொடர்ந்தார்கள் என்று நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுகின்றார், இன்று முதல் நீங்கள் மனிதர்களை பிடிப்பவர்களாக நான் ஆக்குவேன் என்று சொல்லுகின்றார். அதுதான் அவர் ஆண்டவரோடு உரையாடிய முதல் தருணம். அன்று முதல் பேதுரு தன்னுடைய நேரம், தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் ஆண்டவரோடு செலவிடுகின்றார். பேதுரு பல்வேறு இடங்களிலே நாம் நற்செய்தியிலே அவரை பற்றி நாம் வாசிக்கின்றோம். புனித பேதுரு அந்த அளவுக்கு படித்தவரெல்லாம் கிடையாது. அவர் ஒரு மீனவர். இம்பல்சிவ் பர்சன் என்று சொல்லுவார்கள். இம்பல்சிவ்னா கோவப்படுறது, திடீர்னு கோவப்படுவார், திடீர்னு அவர் சந்தோஷமா இருப்பார், ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடியவராக அவர் என்று அவரை பற்றி சொல்லுகிறார்கள். ஏனென்றால் பல்வேறு இடங்களில் நாம் பார்க்கின்றோம். லூக்கா நற்செய்தி அதே ஆண்டவருடைய அழைப்பை நாம் வேறு விதமாக லூக்கா நற்செய்தியாளர் சொல்லியிருக்கின்றார். ஆண்டவர் பேதுருவினுடைய அழைப்பை அங்கே அவர்கள் மீன் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது மீன் இரவெல்லாம் பிடித்து ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆண்டவர் அங்கே வருகின்றார். பேதுரு சொல்லுகின்றார், நான் இரவெல்லாம் வலைகள் வீசியும் எந்த மீனும் எனக்கு கிட்டவில்லை என்று சொல்லுகின்றார். அப்பொழுது நீங்கள் சென்று இடதுபுறமாக அந்த உங்களுடைய வலைகளை இடுங்கள் என்று சொல்லுகின்றார். மீன் ஏராளமாக கிடைத்து வலைகள் கிழியும் அளவுக்கு அவர்கள் சக மீனவர்களை உதவிகளை நாடும் அளவுக்கு மீன்கள் கிடைத்தது. அதை பார்த்த உடனே அவர், ஆண்டவரே நான் பாவி, நீர் என்னை விட்டு போய்விடும் என்று சொல்லுகின்றார். ஆண்டவர் சொல்லுகின்றார், இன்று முதல் நீ மனிதர்களை பிடிப்பவர், உங்களை நான் மனிதர்களை பிடிப்பவராக்குவேன் என்று சொல்லுகின்றார். இயேசுவில் பிரியமானவர்களே, தொடர்ந்து நாம் பல்வேறு இடங்களிலே பேதுருவை பற்றி நாம் பார்க்கின்றோம். அவர் இன்றைய நற்செய்தியை நாம் வாசித்ததை கேட்டது போல மத்தேயு நற்செய்தி 16வது அதிகாரம் இல்லைங்களா, 16வது அதிகாரம். அதிலே ஆண்டவர் கேட்கின்றார், யார் என மக்கள் என்னை சொல்கிறார்கள், யார் என மக்கள் என்னை சொல்கிறார்கள். மற்ற சீடர்கள் அவர்கள் கேட்டதை சொல்லுகிறார்கள். ஆனால் பேதுரு தன்னுடைய உள்ளத்தில் இருந்ததை, உள்ளத்தில் யார் பேசுவாங்க? ஆண்டவர், கடவுள் தான் பேசுவார் இல்லைங்களா. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், அவர் பேதுரு சொல்லும் பொழுது, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று சொன்ன உடனே ஆண்டவர் சொல்லுகின்றார், இதை மனிதர் உங்களுக்கு வெளிப்படுத்தவில்லை, மனிதனுடைய அறிவு. ஆண்டவர் சொல்வது எது? மனிதனுடைய அறிவு. உன் உள்ளத்தின் ஆழத்திலே ஆண்டவர் ஆவியானவர் பேசி இருக்கின்றார், அதை வெளிப்படுத்தி இருக்கின்றார் என்று. இதை வைத்து நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய அறிவு, கடவுளை பற்றிய அறிவு நம்மை கடவுளிடம் அழைத்து வராது. கடவுளை பற்றிய அனுபவம் மட்டுமே நம்மை கடவுளிடம் கொண்டு சேர்க்கும் என்பதை பேதுரு அங்கே நமக்கு வெளிப்படுத்துகின்றார்.
பேதுரு சொன்ன உடனே ஆண்டவர் அவரை, நீ பாறை, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன் என்று சொல்லுகின்றார். பேதுரு உணர்ச்சி வயப்பட்டவராக இருந்தாலும் கூட ஆண்டவர் அவர் மீது நம்பிக்கை வைத்தார். தொடர்ந்து நாம் பார்க்கின்றோம், இறுதி ராவுணவிலே பேதுரு தன்னுடைய கால்களை ஆண்டவர் கழுவ வரும்போது என்ன சொல்றார்? என் கால்களை நான் கழுவ விடமாட்டேன் என்று சொல்லுகின்றார். ஆனால் ஆண்டவர் அவரிடம் சொல்வது, நான் கால்களை கழுவாவிடில் உனக்கு என்னோடு பங்கில்லை. நம்ம பிறர் நமக்கு சேவை செய்யறாங்கன்னா நம்ம அடுத்தவங்களுக்கு சேவை செய்ய தயார் ஆயிடணும் என்பதை ஆண்டவர் கற்றுத்தர ஆசைப்படுகிறார். ஆனால் பேதுரு அங்கே தடையாக இருக்கிறார். இப்போ நமக்கு யாராவது ஒருத்தவங்க வீட்டுக்கு போகிறோம், ஒரு நல்ல ஒரு காஃபி சாப்பிடுங்க, உங்களை உபசரிக்கிறாங்க, நல்லா, நீங்கள் வேணான்னு சொல்லுவீங்களா? அப்படின்னா என்னன்னா, நீங்கள் திரும்ப அவங்க வீட்டுக்கு போகும்போது, உங்கள் வீட்டுக்கு அவங்க வரும்பொழுது நீங்களும் அந்த மாதிரி சேவை செய்யணும், உபசரிக்கணும் என்பதற்காகத்தான், இல்லைங்களா? ஒவ்வொரு விஷயமும் நமக்கு நல்லது யாராவது செய்யும் பொழுது நாம் அதை செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் அங்கே கற்றுத்தருகிறார். பேதுரு அதை கொஞ்சம் தாமதமாக தான் புரிந்து கொள்ளுகிறார். அதே மாதிரி நம்ம பேதுரு பல்வேறு இடங்களில் நாம் பார்க்கிறோம். மத்தேயு நற்செய்தியில ஆண்டவர் தன்னுடைய பாடுகளை பற்றி, இறப்பை பற்றியும் அவர் அறிவிப்பார், முன்னறிவிப்பார். அப்பொழுது பேதுரு, இது உங்களுக்கு நடக்கவே கூடாது, நான் உங்களுக்கு இது நடக்க விடமாட்டேன் என்று சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றார்? பின்னாலே சாத்தானே, நீ மனிதரை போல் சிந்திக்கின்றாய். மனிதரை கடவுளுடைய அவருடைய சிந்தனையை நீ உன்னுடைய உள்ளத்திலே கொண்டு வரவில்லை, மனிதனை போல நீ சிந்திக்கின்றாய், பின்னாலே சாத்தானே என்று சொல்லுகின்றார். அப்ப பேதுரு பாருங்க, பல்வேறு இடங்களிலே அவர் ஆண்டவரால் திட்டு வாங்கியிருக்கிறாங்க. இந்த இடத்துல கூட பாருங்க. அப்ப பேதுரு எந்த அளவுக்கு ஆண்டவரோடு அருகில் இருந்தார் என்றால், அவர் எல்லா இடங்களிலும் தன்னுடைய அந்த இயல்பான ஒரு கேரக்டர், அந்த மனித பலவீனத்தை அவர் காண்பித்திருக்கின்றார். நம்ம பேதுரு இன்னொரு அவருக்கு கிடைத்த வாக்கியம் என்னவென்றால், ஆண்டவர் உருமாற்றம் அடைந்த போது அங்கே இருந்திருக்கிறார். ஆண்டவர் உருமாற்றம் அடைந்த பொழுது தாவர் மலையிலே பேதுருவும் யோவானும் யாக்கோபும் அங்கே இருந்தார்கள் என்று நாம் வாசிக்கின்றோம். இயேசு பிரியமானவர்களே, அதே போன்று பவுலையுடைய வாழ்க்கை நாம் பார்த்தோம் என்றால் கூட திருத்தூதர் பணிகளை நாம் பார்க்கின்றோம். ஸ்தேவான் முதல் மறைசாட்சி, அவரை கல்லால் இருந்து கொள்ளும் பொழுது அவருடைய மேலாடை ஒரு சவுல் என்ற இளைஞரிடம் கொடுத்தார்கள் என்று நாம் வாசிக்கின்றோம். இப்போ சவுல் மிகவும் யூத மதத்தினுடைய ஒரு ஃபனாட்டிக், அதாவது தீவிர ஒரு சட்டத்தை பின்பற்றுபவராக இருந்த ஒரு மனிதராக, இளைஞராக நாம் பார்க்கிறோம். அவர் ஆண்டவருடைய அழைப்பிற்கு முன்பாக அவர் ஒரு நல்ல யூத சட்டங்களை கற்றுத்தேர்ந்து அதை ரொம்ப தீவிரமாக அதை தன்னுடைய வாழ்வை கடைபிடிக்கின்ற ஒரு மனிதராக இருந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். கமேலியல் என்ற ஒரு யூத சட்ட வல்லுநர் கீழ் அவர் படித்தார் என்று நாம் பார்க்கின்றோம். அவர் தமஸ்கு நகருக்கு சென்று கொண்டிருக்கும் பொழுது அந்த யூதர்களுடைய செனட்ரின் அவரிடமிருந்து அந்த கடிதத்தை வாங்கி கொண்டு தமஸ்கு நகரில் இருந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்துவர்களை துன்புறுத்த வேண்டும், அவர்களை சிறையில் அடைக்க வேண்டும் என்று சென்று கொண்டிருந்த அந்த நேரத்திலே தான் அந்த வழியிலே ஆண்டவரை சந்திக்கின்றார். ஆண்டவருடைய அந்த சந்திப்பிலே நீங்கள் யார் என்று கேட்கும் பொழுது, நீ துன்புறுத்தும் இயேசுதான் நான் என்று சொல்லுகின்றார். அன்றையிலிருந்து அவர் வாழ்வானது மாறுகிறது, இல்லைங்களா? அப்ப அந்த பவுலுடைய வாழ்க்கையை நாம் பார்த்தோம் என்றால், இறுதி வரை அவர் ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்குறுதி, ஆண்டவர் அவருக்கு கொடுத்த அந்த அழைப்பை முழுவதுமாக ஏற்று தன் வாழ்நாளில் வந்த எல்லா துன்பங்களையும் அவர் துச்சமென கருதி, ஆண்டவருக்காக நான் அவருடைய நற்செய்தியை எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக எல்லா துன்பங்களையும் நான் ஏற்றுக்கொள்வேன் என்று
வாழ்ந்தார் புனித பவுல். கலாத்தியருக்கு திருமுகம் 2வது அதிகாரம் 20 21 வாசித்தோம் என்றால், நான் ஆண்டவரோடு சிலுவையில் அறையப்பட்டுள்ளேன், இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் வாழ்வது கிறிஸ்துவே என்று இந்த ஒரு வார்த்தையை அவர் வாழ்வாக்கினார். ஒரு எக்ஸ்ட்ரீம் வாழ்வினுடைய இறுதி தன் வாழ்க்கையை கொடுக்கும் அளவுக்கு ஒரு மனிதர் வாழ்கின்றார் என்றால் உண்மையிலேயே அதுதான் உண்மையான விசுவாசம். ஆண்டவருக்காக தன்னுடைய உயிரை கொடுக்க துணிந்துவிட்ட பவுலடிகளாரை நாம் பார்க்கின்றோம். இன்னொரு பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 4:13 அவர் 3 திருப்பயணங்களை மேற்கொண்டார். 3 திருப்பயணங்கள் என்றால் சாதாரணமானது கிடையாது. அந்த காலகட்டங்களிலே அவர் ஃப்ளைட் கிடையாது, அதிவேக ட்ரெயின் கிடையாது. நாங்கள்லாம் இப்போ மிஷினரி பராகுவேலாம் போயிருக்கிறோம். 5 வருஷம் தான் பராகுவே மிஷினரியாக இருக்கிறேன். அங்கெல்லாம் நம்ம ஃப்ளைட்டில் போயிடலாம், வந்துடலாம், நம்ம லீவுக்கு போகலாம் வரலாம், அப்படி ஒரு காலகட்டங்கள். புனித பவுலடிகளார் அவர் எடுத்துக்கொண்ட பயணங்கள் நாம் பார்த்தோம் என்றால், அவர் பசியாக இருக்கிறார். கப்பல் எல்லாம் உடைந்து அவர் தனியாக விடப்பட்டிருக்கிறார். அடி வாங்கியிருக்கிறார் சாட்டையால் 39, அதாவது 1 குறைவு 41 குறைவு 39 அடி சாட்டை அடி வாங்கியிருக்கிறார். அவரை கல்லால் எறிந்து அவரை சாக போட்டுவிட்டு சென்றார்கள். இவராக பல்வேறு வேதனைகளை சந்தித்த பவுலடிகளார், ஆனால் நற்செய்திக்காக ஆண்டவருடைய அந்த நற்செய்தியை உலகமெங்கும் எடுத்து செல்ல வேண்டும் என்று ஏசியா மைனர், கிரீஸ் வரைக்கும் இருக்கிறார், ஏத்தென்ஸ். இந்த காலகட்டங்களிலே உண்மையிலேயே அவருடைய பயணங்களை நாம் எடுத்து வாசித்தோம் என்றால், படித்தோம் என்றால், ஒரு பெரிய இந்த இன்றைய 2வது வாசகத்தில் சொல்வது போல, என் போராட்டத்தை நான் வெற்றியோடு முடித்திருக்கிறேன், என்னுடைய விசுவாச ஓட்டத்தை நான் முடித்திருக்கிறேன் என்று சொல்வார். இயேசுவில் பிரியமானவர்கள், இந்த 2 திருத்தூதர்களும் தான் நம்முடைய திருச்சபை 2 பில்லர்கள். நான் தொடக்கத்திலே சொல்வது போல, நம்முடைய அழைப்பு என்பது கடவுள் நம்முடைய நிலைமையை பார்த்து வருவதில்லை. ஒரு பாடல் இருக்கிறது, தலைவா என்னை ஏன் அழைத்தாய், பாவென்று நீ மொழிந்தாய். அது அந்த பாடலில் நாம் பார்த்தோம் என்றால், நம்முடைய அழைப்பு நம்முடைய நிலையை பார்த்து நீ உயர்ந்தவன் தாழ்ந்தவன், நீ உயரமானவன் குட்டையானவன் அழகானவன் அறிவுள்ளவன் என்றெல்லாம் பார்த்து நம்ம ஆண்டவர் நம்மை அழைப்பது கிடையாது. இந்த 12 திருத்தூதர்களுமே நம்ம பார்த்தோம் என்றால் அவர்கள் சாதாரண மனிதர்கள். ஆனால் அந்த மனிதர்களை மாமனிதர்களாக, ஒரு உயர்ந்த ஒரு மனிதர்களாக மாற்றி அவர்களை இந்த நற்செய்தி பணிக்காக ஆண்டவர் அவர்களை அழைத்து அவர்களுக்கு அந்த முதிர்ச்சியை கொடுத்து அந்த விசுவாசத்தை கொடுத்து அவர்களை அனுப்புகின்றார். எனவே நாம் இந்த திருமுழுக்கின் வழியாக ஆண்டவரால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். திருச்சபையிலே இன்று திருச்சபை காலியாயிட்டு, ஆலயங்களும் சரி, நம்முடைய குடும்பங்களில் ஜெபிக்கின்ற அந்த நேரங்களும் சரி, எல்லாம் குறைந்து கொண்டே வருகிறது. காரணம், நாம் ஆண்டவருடைய அழைப்பை நாம் துச்சம் என கருதி வாழ்கின்றோம். ஆண்டவருடைய அழைப்பை நாம் ஒரு நிமிடம் யோசித்தோம் என்றால், அவர் நம்மை எதற்காக அழைக்கின்றார் என்று சிந்தித்தோம் என்றால், கண்டிப்பாக இந்த திருச்சபையானது மலரும், திருச்சபையானது உலகமெங்கும் பரவும். இந்தியாவில் 3% தான் நாம் இருக்கிறோம். எத்தனை பர்சன்ட்டு? எப்பத்திலிருந்து? மிஷினரிங்க வந்ததுலேருந்து. அடுத்த மாதம் 2ஆம் தேதி நம்ம தோமையார் திருவிழா கொண்டாட போகிறோம். அப்பத்திலிருந்தே நம்ம எவ்வளோ கிறிஸ்தவர்கள் இருந்தாலும் அவ்வளோ கிறிஸ்தவர்கள் தான் இருக்கிறார்கள். காரணம், நம்முடைய அழைப்பை நாம் முழுவதுமாக ஏற்று வாழவில்லை. இந்த திருத்தூதர்களை நாம் பார்த்து அவர்களை நம்முடைய வாழ்வில் எடுத்துக்காட்டாக வைத்துக் கொள்வோம். ஆண்டவருக்காக நான் என்னுடைய உயிரை கொடுக்க துணிந்து விடுவேன் என்று அந்த ஒரு விசுவாசம், அசைக்க முடியாத விசுவாசம் இந்த திருப்பலியிலே இந்த திருத்தூதர்கள் வழியாக, அவருடைய பரிந்துரை வழியாக நாம் கேட்போம். பெற்றுக்கொண்டு ஆண்டவருடைய அருளை பெற்றுக்கொண்டு நாம் நம்முடைய வாழ்வின் வழியாக ஆண்டவரை அறிவிப்போம். நம்முடைய திருச்சபையை கட்டி எழுப்புவோம். இறைவனுடைய ஆசிரை பெற்று வாழ்வோம். ஆமென்.
கஷ்டப்படி மரியாதை பிறந்தார். கொஞ்சிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து வழித்தடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் மூன்றாம் நாள் மருத்துவரிடம் உயிர்த்தெழுந்தார். பரிசுத்தாவியை சுவிசுகிறேன். பரிசுத்த கத்தோலிக்க திருவையை சுவிசுகிறேன். உன்னுடைய சகோதரர்களையும் சுவிசுகிறேன். பாவத்தையும் சுவிசுகிறேன். சரீரத்தையும் சுவிசுகிறேன். நித்திய ஜீவியத்தையும் சுவிசுகிறேன். ஆமென். காணிக்கை அனைவரும் அமர்வோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவரே, திருத்தூதர்களான பேதுரு, பவுல் எனும் புனிதர்களின் பெருவிழாவை கொண்டாடுவதில் பெருமை கொள்ளும் நாங்கள் இக்காணிக்கைகளை உமது திருப்பிடத்துக்கு கொண்டு வருகின்றோம். மீட்பு அடைய எங்களுக்கு உள்ள தகுதியை குறித்து அச்சமுறும் நாங்கள் உமது கனிவிரக்கத்தால் மீட்படைவோம் என்பதில் மகிழ்ச்சியுறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனென்றால் உமது திறவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இம்மன்னகத்தில் விளங்கவும் மக்கள் அனைவருக்கும் விண்ணக படிப்பினைகளை வழங்குவர். அது திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தருளினீர்.
ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் வானதூதர்களின் அடிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதய பற்றுதலோடும் அது புகழை பாடி குரல் எழுப்பி முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுபடமாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதயன் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களின் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் பீட்டர் மச்சாடோ, ஏனைய ஆயர்கள், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை எங்கள் நிறைவு பெற செய்தருளும். நீர் உலகில் நம்மிடம் அழைத்து கொண்ட எம் சகோதர சகோதரிகளை அடியார்களின் நினைவு கூர்ந்தருளும்.
உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் யாருடைய ஆன்மாக்களையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான எங்கள் அன்னை மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் பெருவிழா எடுக்கும் புனித பேதுரு, புனித பவுல், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் எல்லா சோதனைகளிலிருந்தும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமுடன் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் விண்ணக பேரின்பத்திற்காகவும் எங்கள் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் விசுவாசத்தை கண்ணோக்கி முது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தரும் சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நம்மை பெயர் சொல்லி அழைத்து நம்மை அவருடைய
பணிக்காக நியமிக்கின்ற, நம்மை வளப்படுத்துகின்ற தெய்வம். அவருடைய விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். யூபிலி ஆண்டின் நிறைவேற்றல் உம் திருமகனும் என் சகோதரனுமான இயேசு கிறிஸ்துவே, நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியாரின் வழியாக எங்கள் நிலையை நீர் மற்றேறு செய்த பிறருக்கு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எடுப்பவதாக நற்செய்தியின் இதழ்களை நாடும் பரந்தெடுக்கவும் நல்லோரால் உம் அருள் எம்மை மாற்றுவதாக.
திருக்கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தையும் எதிர்நோக்கி திருப்பயனாக என்னை தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் என் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமைக்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றத்துக்குரியே எம் கடவுளாகிய உமக்கு மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரைத்தாகுக. ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருவுணவால் நாங்கள் ஊட்டம் பெற்றுள்ளோம். அதனால் அப்பம் பிடுவதிலும் திருத்தூதர் கற்பித்தவற்றிலும் நிலைத்து நின்று உமது அன்பால் உறுதி பெற்று ஒரே இதயமும் ஒரே ஆன்மாவும் கொண்டவர்களால் உமது திரு அவையில் வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சிறப்பாசிற்காக தலைவணங்குவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித பேதுருவின் மீட்பளிக்கும் நம்பிக்கை அறிக்கையில் உங்களை நிலைநிறுத்தி அதன் வழியாக திரு அவையின் உறுதியான நம்பிக்கையில் உங்களை நிறுவிய எல்லாம் உள்ள இறைவன் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. புனித பவுலின் அயரா போதனையால் உங்களுக்கு அறிவுரை தந்த இறைவன் அவரது எடுத்துக்காட்டால் நீங்களும் பிற சகோதர சகோதரிகளை கிறிஸ்துவிடம் அழைத்து வர உங்களுக்கு என்றும் அறிவுறுத்துவாராக. புனித பேதுரு சிலுவையாலும் புனித பவுல் வாழாலும் பரிசாக பெற்ற அந்த விண்ணக வாழ்வுக்கு பேதுரு தமது தலைமைத்துவத்தாலும் பவுல் தமது போதனையாலும் இவ்விருவரும் தமது பரிந்துரையாலும் நம்மை மகிழ்வுடன் அழைத்து செல்வார்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயார் உங்கள் மேல் வந்து தங்கி உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவுற்று